டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. காரசார வாதத்திற்கு பின் அதிமுக ஆதரவு அளித்ததால் தீர்மானம் நிறைவேறியது. தாம் முதலமைச்சராக இருக்கும் வரை தமிழகத்திற்கு டங்ஸ்டன் சுரங்கம் வராது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார வாதம். எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் 25 கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் இந்த மாவட்ட ஒரு கருத்தை கேட்டுக்கிடுங்க. இபிஎஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆவேசமாக பதிலளித்த கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். ஒரு செய்தி அவங்க கருத்தையும் கேட்டு நீங்க பேச போறீங்க. அதாவது ஒரு செய்தியை திருப்பி தவறான செய்தி பதிவு செய்யறீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க கடிதம் எழுதுனீங்க, அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்க அது தெரியல, இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது. உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்க வேற தனி தீர்மானம் போட்டோ அல்ல கேட்கலாம். ஆக இதில் என்ன சொல்லுவாங்க, தீர்மானத்தில்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்க வைக்கல போடல அப்படின்றாரு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் 10 மாத காலம் திமுக அரசு அமைதி காத்தது ஏன்? அரிய வகை கனிமங்கள் தொடர்பான சட்ட முன்வடிவை ஏன் எதிர்க்கவில்லை என இபிஎஸ் வாதம். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தவறான தகவல்களை பதிவு செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்கல, தவறான தகவலை இங்கே பதிவு பண்ணிக்கிட்டீங்க. அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் கோரிய போது தமிழக அரசு அமைதி காத்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை இறுதி செய்யப்படும் வரை, அதாவது 7/11/2024 வரை சுமார் 10 மாதங்கள் இந்த அரசு அமைதியாக இருந்துள்ளது. ஏன்னா 10 மாத காலம் இடைவெளி இருக்குது. அப்பொழுதாவது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம், அது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. மக்களுடைய கவனத்திற்கு சென்றவுடன் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் இறங்கியதன் விளைவாகத்தான் மத்திய சுரங்க அமைச்சம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி ஏலம் இறுதி செய்யப்பட்டு டங்ஸ்டன் சுரங்க உரிமை வழங்கும் வரை அமைதியாக இருந்தது இந்த அரசு. அரிட்டாப்பட்டி மக்கள் போராட்டத்தை தொடங்கிய பிறகுதான் அரசு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் விமர்சனம்.
கனிம திருத்தச் சட்ட வரைவுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவாக வாக்களித்துவிட்டு தற்போது இபிஎஸ் நடிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அவதூறுகளை பரப்பி இபிஎஸ் உயிர் வாழ்வதாகவும் அதிமுக துரோக வரலாற்றுக்கு அடையாளமாய் இருப்பதாகவும் சரமாரியாக தாக்கு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு அனுப்பிய கடிதத்தின் முழு விவரங்களையும் கேட்ட எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். நாங்க கேட்கறது நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க, என்ன விவரம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா தானே தெரியும். இப்பதான் நீ சொல்லி இருக்கிறீங்க, அதனால தெரிய வருதுன்னு நான் சொல்றேன். இதை நீ கிண்டல் அடிச்சு இப்பதானே வருது, இப்பதான் கடிதம் நாங்க அங்க இருந்த கடிதத்தை உங்களுக்கு கொண்டு அனுப்பணுமா? எங்களை பேச விடுங்க பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர்களே. தாங்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை வெளியிட்டு எங்களுக்கு தெரியும். அதான் தெரிய வருகிறது நான் சொல்றேன். தெரிய வரை சொல்லுங்க, விளக்கம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் அவங்க பதிவு பண்ணாங்க, நீங்க இப்படித்தான் எழுத முடியும்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சியின் போது மத்திய அரசுக்கு அனுப்பிய ஏதாவது ஒரு கடிதத்தையாவது தங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா என அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவை. எதிர்கட்சியர்கள் அனுபவம் மிக்கவர், முதலமைச்சராக இருக்கிறவர், அமைச்சராக இருக்கிறவர். நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க, அதை ஒன்னாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? சட்டம் நிறைவேறிய பிறகு தீர்மானம் நிறைவேற்றி என்ன பயன் என இபிஎஸ் கேள்வி. அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு, சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? தீர்மானத்தை ஒரு முறை பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறிச்சு, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம், அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு. டங்ஸ்டன் சுரங்கத்தை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் பதில். நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம், இதுதான் முடிவு. சட்டப்பேரவையில் இபிஎஸ் போல் பேசுவதாக செய்து காட்டிய துரைமுருகன். இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். காரசாரமாக நடைபெற்ற கூட்டத்தை கூலாக மாற்றியதால் அவையில் சிரிப்பலை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானம் நிறைவேறியதால் மதுரை மக்கள் மகிழ்ச்சி. வல்லாளப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை பேசியதாக பரவும் வீடியோ. That is I can say, sir. I am appreciating the bill regarding our Honorable Minister brought for regulating, especially Tamil Nadu. I request the Minister, the minerals are exploited and taken without authorization. This kind of action must central government must take. That state government is not at all bothering those Tamil Nadu present. ஒருபோதும் ஆதரவாக பேசவில்லை என டெல்லியில் விளக்கம். தம்பிதுரை ஆதரவாக நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதாக தவறான ஒரு பொய்யான செய்தியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா. 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவிப்பு. ஆதவின் செயல்பாடுகள் கட்சிக்குள்ளேயே எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக திருமாவளவன் அறிக்கை.
கட்சியினருக்கு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் சூழலை உருவாக்கியுள்ளதால் ஒழுங்கு நடவடிக்கை என விளக்கம். அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது. ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முழுமையாக அனைவரின் ஒப்புதலோடும் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகளை மேலோட்டமாக பார்த்தால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றும் என திருமாவளவன் கருத்து. உண்மையில் கட்சி தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்கும் வகையில் உள்ளதாகவும் அறிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு. விசிக சார்பில் திரட்டப்பட்ட 10 லட்சம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை நேரில் வழங்கினார். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திமுகவிடமிருந்து எந்த நெருக்கடியும் தங்களுக்கு இல்லை, விஜயுடன் தங்களுக்கு மோதலும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் மன்னர் பரம்பரை மனநிலை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ந்து முழங்குவதே நேர்மையான அரசியல் என ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் சற்று வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வரும் 11ஆம் தேதியன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் வருகிற 11ஆம் தேதியன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. வரும் 12ஆம் தேதியன்று கரூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும். கோவில்பட்டியில் கழுத்தில் நகை அணிந்து பள்ளி சென்ற சிறுவன் மாயம். நகைக்காக சிறுவன் கடத்தப்பட்டானா என வீடு வீடாக போலீஸ் சோதனை. கமிஷன் கொடுத்தால் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி. வெற்று தாள்களை காட்டி மோசடி செய்த நபர் கோவை மாவட்டம் சூலூரில் கைது. கன்னியாகுமரியில் சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மீது சிமெண்ட் கலவை லாரிக்கு விழுந்து விபத்து. தென்னை மரமும் சாய்ந்ததில் கார் முற்றிலும் சேதம். ஓட்டுநர் உயிருடன் பத்திரமாக மீட்பு. உதகையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது சோகம்.
சாண்டா கிளாஸ் போல் வேடமிட்டு ஆடிய நபர் திடீரென சுருண்டு விழுந்து பலி. திருச்சி சூப்பர் பஜார் பகுதியில் சாக்கு மூட்டையில் மூதாட்டி சடலம் கிடந்ததால் பரபரப்பு. நகைக்காக கொலை செய்யப்பட்டு சடலம் வீசப்பட்டதா என கோட்டை போலீசார் விசாரணை. பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்படும் அமைதி திரும்பாததால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அதானி விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மறுப்பதையே நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 5வது நாளாக போராட்டம். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டம். மத்திய வருவாய்த்துறை செயலாளர் சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக நியமனம். புதன்கிழமை பதவியேற்கும் நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார். அரசியலை குடும்ப சொத்து போல பாவிப்பவர்களிடம் விட்டுவிடக்கூடாது. அரசியலிலும் நாட்டை இளைஞர்கள் வழிநடத்த வேண்டும் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவோம் என வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் கூறியது பற்றி மமதா பானர்ஜியிடம் கேள்வி. அதுவரை நாங்கள் என்ன லாலிபாப் சாப்பிட்டுக் கொண்டிருப்போமா என மேற்கு வங்க முதலமைச்சர் பதில். বিহার উড়িষ্যা সব নিয়ে নেবেন আর আমরা বসে বসে ললিপপ খাবো. இந்திய மற்றும் வங்கதேச வெளியுறவு செயலாளர்கள் டாக்காவில் பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகளை சீரமைக்க நடவடிக்கை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல். சிறுபான்மையினரின் மத பண்பாட்டு தலங்கள் தாக்கப்படுவது பற்றியும் பிரச்சினை எழுப்பிய வெளியுறவுத்துறை செயலர். To discuss certain recent developments and issues, and I conveyed our concerns, including those related to the safety and welfare of minorities. We also discussed some regrettable incidents of attacks on cultural, religious, and diplomatic properties. We expect overall a constructive approach on all these issues. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவு, திடீர் வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிப்பு, பல்லாயிரம் பேர் முகாம்களில் தஞ்சம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் பொதுமக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அளவிற்கு காற்று மாசுபாடு. மாசு கலந்த பனிமூட்டம் நகரின் வான்பகுதியை சூழ்ந்திருக்கும் காட்சி. தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்த முயன்றதால் அதிகரிக்கும் நெருக்கடி. அதிபர் யூன் சுக் யோல் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதித்து நடவடிக்கை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் நடைபெற்ற லட்சதீப விழா. கார்த்திகை மாத 4வது சோமவரத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். 12ஆம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள். கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை புத்தக காட்சி வரும் 27ஆம் தேதி நந்தனத்தில் தொடக்கம். ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதால் புத்தக பிரியர்கள் உற்சாகம்.
சென்னை ஓட்டேரியில் ரவுடி அறிவழகனை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் சுட்டதாக காவல்துறை விளக்கம். திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்தது தொடர்பான கேள்விக்கு எப்போ என பதில் கேள்வி எழுப்பிய ரஜினி. திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? செய்தியாளர்கள் விளக்கி கூறியதும் ஓ மை காட் என பதில். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. எப்போ? ஓ மை காட். மலையாள ஓ மை காட்.